கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இங்கு ஒரு மாமரம் துளிர் விடுவதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மரம் துளிர்விட இந்த மரத்திற்கு பலனும் சத்துவத்தை காணப்படும். ஆனால் சிறிது காலத்தில் இந்த துளிர் மங்கி தளர்ந்து பெரிய புதிய காணப்படும். ஆனால் வேதம் சொல்லு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துளிர் என்றைக்கும் மங்கி போகாது. அந்த சுகத்தின் பலன் வாழ்நாள் முழுந்து கொண்டே இருக்கும். இந்த துளிர் விடுவது போல் இன்றைக்கு பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு, கலக்கத்தோடு, இந்த வியாதியின் கொடுமையை நீங்கவில்லையே என்று சொல்லி மனம் கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, இந்த துளிர் விடுவது போல் உனக்கு ஒரு எதிர்காலத்தை துளிர் விடுகிற பலனுள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நீ தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நான் வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளைக்கும். எலும்புகள், நரம்புகள், சதைகளால் பலனால் நிரப்பப்படும், சத்துவத்தால் நிரம்பும். அந்த துளிர் விடுகிற தேவனோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, தைரியமாய் நில், அறிக்கையிடு. என் வாழ்க்கையில் துளிர் விடுகிற காலம் வந்துவிட்டது, பலவுள்ள காலம் வந்துவிட்டது, அறிக்கையிடு. அந்த அறிக்கையை கர்த்தர் விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.